நாகராஜன், அரை மணி நேரத்தில் வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது. நெல்லை மண்டலத்தில் நீங்க நிற்கக்கூடிய வாக்குச்சாவடிகள், எத்தனை வாக்கு எண்ணும் மையங்கள் இருக்கின்றன போன்ற முதற்கட்ட தகவல்களை கொஞ்சம் சுருக்கமாக விரைவாக சொல்லுங்கள். கண்டிப்பா கணேஷ், நெல்லை மாவட்டத்தில் 10 சட்டமன்ற தொகுதியில் இருக்கு. இதற்கான வாக்கு எண்ணிக்கை பார்க்கும்போது 3 மையங்கள்ல அந்த வாக்கு எண்ணிக்கை எண்ணப்படுகிறது. நான் இருக்கக்கூடியது பாளையங்கோட்டை அரசு பொறியியல் கல்லூரியில். இதுல 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை எண்ணப்படுகிறது. மேலும் 4 தொகுதிகள் என்பது தென்காசியில் 2 தொகுதிகளும், அதே போல சங்கரங்கோயில் பகுதியில் 2 தொகுதிகளும் எண்ணப்படுகிறது. எனவே இந்த 10 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை அரை மணி நேரத்தில் தொடங்கும். இது ஒட்டுமொத்தமாக 24,66,000 வாக்காளர்கள் இருந்தார்கள். இதில் 73.15% வாக்குகள் பதிவாகி இருக்கிறது. எனவே இந்த வாக்குகள் ஒவ்வொரு பகுதியிலும், அதாவது ஒவ்வொரு தொகுதிக்கும் 47 பேர் வீதம் அந்த எண்ணும் பணியில் ஈடுபடுகிறார்கள். குறிப்பாக ஒரு மேஜைக்கு, அதாவது ஒரு தொகுதிக்கு 14 டேபிள்கள் இருக்கிறது. ஒரு டேபிளுக்கு 3 பேர் வீதம் இருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாது அதற்கான அதிகாரிகள் இருக்கிறார்கள். எனவே ஒட்டுமொத்தமாக சேர்க்கும் பொழுது ஒரு தொகுதி பார்க்கும்போது 47 பேர் இருக்கிறார்கள். இது 15 அப்சர்கள், அவருக்கு உதவி பணியாளர்கள் 15 பேர் மற்றும் முன்னும் பார்வையாளர் என்ற மைக்ரோ அப்சர்வர்கள் 17 பேர் என ஒட்டுமொத்தமாக 47 பேர் ஒரு தொகுதிக்கென 10 தொகுதிக்கு 470 பேர் இந்த பணியில் ஈடுபடுகிறார்கள். கணேஷ்.